ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சும்மா ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு வேணும்னே ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க லட்சுமி. அவங்க இப்படி செய்கிறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. அவங்க நம்ம அழகு கேட்டது எல்லாமே, அழகுமதி கேட்டது எல்லாமே உண்மைதான், அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க ஒரு விஷயத்த வேறு மாதிரி சொன்னாங்க. அதை இவங்க சொல்கிற விதம் தப்பாக மாற்றி சொல்கிறாங்க. இதனால் அவருடைய மாமாவும் ஓவர் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதை நினச்சி நம்ம மதிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுறாங்கல்ல அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. இதில் இன்னொரு பக்கம் நம்ம மலருக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்காங்க. ஏன்னா மதி ஒன்று கேட்டால் அத்தை ஒன்று மாமா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்களே, இதை வச்சு இவர் வேற பேசாமல் அமைதியாக இல்லாமல் அத்தையை சமாதானப்படாமல் ஊரவே கூட்டுறாரே அப்படின்னு பிரச்சனை பெருசாக போதேன்னு ரொம்ப எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டுருக்காங்க. சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி உடனே வந்தாங்கன்னு பிடிவாதமாக இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னொரு சைடு இங்கே என்ன பார்த்துட்ருக்க, பாக்கியராஜுக்கு போய் கால் பண்ணி வர சொல்லு அப்படின்றாங்க. மாமா அப்படின்னுவோம், நீ பண்ணவா அப்போ நான் பண்ணட்டுமா அப்படின்னவோ, இதோ நானே பண்ணுறேம்மா அப்படின்னு பாக்கியராஜுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ மலரு, சொல்லு மலரு, என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்க அப்படின்றாங்க. எங்க நீங்கள் கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னுவோம். ஏன் மலரு என்ன ஆச்சு அப்படின்றாங்க. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னுவோம். சரி நான் உடனே வரேன், நீ ஃபோனை வை மலரு அப்படின்னு மலர்கிட்ட சொல்லிவிட்டு நான் உடனே வீட்டுக்கு வரேன்னு பர்மிஷன் சொல்லிவிட்டு அடுத்து வீட்டுக்கு பாக்கியராஜ் கிளம்பி வந்துட்டுருக்காருங்க. சுரேஷும் இன்னொரு சைடு வந்துட்டுருக்காங்க. லட்சுமி நீ வா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், பிள்ளைங்க வருவாங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னும். இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் பிள்ளைங்கக்கிட்ட பேசி ஆகணும்னு லட்சுமி பிடிவாதம் பிடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா நீ ஒரு நாள் கூட உன்னால் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதா? ஏன் தான் அப்படி இருக்கோ தெரியல. சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணத்துக்கு பேசாமல் கல்யாணம் அன்னைக்கு நடக்காமையே போயிருந்தா கூட கொஞ்ச நாள் எல்லாரும் அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு அமைதியாக அப்படியே விட்டுருப்போம் போல இருக்குது. வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், மாப்பிள்ளைனால அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நானா ஒன்றும் உங்கள் வீடு தேடி வரலையே, நீங்களாக தானே தேடி கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி மதி பேசுவோம். மதி நீ கொஞ்சம் நேரம் சும்மா இருன்னு நம்ம மலர் சொல்கிறாங்க. பாத்தியாங்க உங்கள் முன்னாடி எப்படி பேசுகிறான்னு ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க. அதாவது மதிதான் இப்படி எதிர்த்து பேசுகிறாங்களே, ஸோ மலராச்சு என்ன செய்கிறா, ஒருவேளை மலரும் மதிய மாதிரி மாறிடுவாளோ, நமக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா மலர் கூட துடிக்க மாட்டாளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸோ மலர் சொல்கிற வேலையை செய்கிறாளா இல்லையான்னு பார்க்கலான்னு மலருக்கே ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்குறாங்க லட்சுமி. அப்படி டெஸ்ட் வச்சு ஆரம்பித்தது தான் இந்த நெஞ்சு வலி. அப்படியே வலியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆக்டிங் பண்ணுறாங்க. நெஞ்சு வலி எடுத்த மாதிரி துடிக்கவும் மலர் ஓடி போய் வேகமாக ஆஸ்பத்திரியில் போகலான்றதும் தண்ணி கொடுக்குறதும் அவங்களுக்கு விசிறி விடுறதும் நிறைய சேவைகள் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பாத்தியா மலர் நான் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் எப்படி எல்லா வேலையும் செய்கிறா, உனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு கஷ்டமாடி அப்படின்னு மதிக்கு சொல்லாமல் சொல்லி புரிய வைக்கிற மாதிரி நடிக்கணும்னு தான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. மலருமே உண்மையிலே இதெல்லாம் அத்தை எதுக்காக செய்கிறாங்கன்றது மலருக்குமே தெரிஞ்சாலும் அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிறாங்க. ஸோ அதனால தான் இவங்களும் அதே மாதிரி மதியம் நடந்துக்கணும் அப்படின்னு இவங்களும் ஆசைப்பட்டு இப்படிலாம் கேட்குறாங்க. இருந்தாலையும் ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதே சமயம் எல்லாரையும் நமக்கேற்ற மாதிரி மாற்றணும், மதி இப்படியெல்லாம் இருக்கிறாளே இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு அதிகாரம் பண்ணுறதோ ஒரு விதத்தில் தப்பு தான். அதாவது எடுத்து சொல்கிற விதத்தில் மதிக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. மதி இங்கே பாருமா, நம்ம வீட்டில் எல்லோரும் இப்படி தான் இருக்கோம், இந்த மாதிரி தான் இருக்கணும், நீ சுரேஷ்க்கு இதெல்லாம் செய்ய, அவன் வெளியில் வேலைக்கு போகிறவன், அவன் போலீஸ்காரன் கெத்தாக இருக்கணும்னு நினைப்பான், அப்படி தான் பண்ணுவான், நீ இதெல்லாம் செய் மதி, நீ வேலைக்கு போறியா, சரி நீ வேலைக்கு போயிட்டு வா, மலர் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறா, மலர் உனக்கும் வேலைக்கு போனோன்னா போ, இந்த மாதிரி விட்டு கொடுத்து அவங்களோட ஆசை என்னன்னு ஒரு நிமிஷம் அதை கேட்டு, ஆசை வேண்டாம் அவங்களுக்கு என்ன எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாமியாராக இவங்க நடந்துக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் குடும்பத்துக்குள்ளே வராமல் எல்லாமே சுமூகமாக போயிடும். அது விட்டுட்டு இவங்க மாமியாராக அதிகாரமாக நடந்துக்கிறதுனாலையும் மதியம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடிமையாக தனமாக நம்மளை மருமகளை மாற்றி வச்சுக்கிறோன்னு நினைக்கிறாங்க. அதுபடி அடிபடைஞ்சு போகக்கூடாது, நான் தான் சுயமரியாதையோடு இருக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறதுனாலேயும் தான் ஸோ குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே வரதுக்கான காரணம் ஒரு புரிதல் இல்லாததுனால தான். ஸோ இதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும். இப்போது அடுத்து நேராக சுரேஷ் வராரு. சுரேஷ்
வந்த அடுத்த நிமிஷம் அடுத்து பாக்கியராஜ் வர்றாரு. 2 பேருமே ஓடி வந்து அவங்க அம்மா நெஞ்சு வலியில் கத்திட்டு இருக்கிற பார்த்த உடனே அப்படியே வேகமாக ஓடி போய் துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ முதல்ல வாமா, இங்கே கீழே உட்காந்துட்ருக்க, இங்கே எந்திரிச்சு வாமான்னு சோஃபாவில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க அத்தை வந்து எப்படி வந்து அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட 1க்கு 2 சொன்னாங்களோ அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டு மலருக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது. அப்போது என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில்? ஏன் ஒரு சின்ன விஷயத்த கூட உன்னால் செய்ய முடியாதா? அம்மா கிட்டே எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? உன்னால் என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோ, நான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சுரேஷ் கோவமாக சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷ் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இரேண்டா அப்படின்னு, ஏங்க ஒரு நிமிஷம் இங்கே வாங்கன்னு மலர் வந்துட்டு பாக்கியராஜை கொஞ்சம் தனியாக கூப்பிடுறாங்க. அம்மா உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஆம்புலன்ஸ் வேணா நான் ஃபோன் பண்ணவா அப்படின்றாங்க. இல்லைடா பாக்கியராஜ் அதெல்லாம் என்ன வேணாடா சுரேஷ்னு சுரேஷ்கிட்டேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்போது பாக்கியராஜ் எழுந்திரிச்சு என்ன மலரேன்னு போகிறாங்க. என்ன இது அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையாக மதி அப்படியே கேட்டுச்சு அப்படின்றாங்க. ஏங்க இல்லைங்க, அத்தை சுத்தம் பொய் சொல்கிறாங்க. மதி இப்படியெல்லாம் கேட்கவே கிடையாது. அத்தையா ஏங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க? சத்தியமே கிடையாதுங்க. டீ டம்ளர் எடுத்துகிட்டு போய் அத்தை வைக்க சொன்னதெல்லாம் உண்மைதான். மதி முடியாதுன்னு சொல்லி அவங்க அம்மா எப்படி உங்களை வளர்த்துருக்காங்கன்னு அத்தை சொன்னதுனால மதியும் சுரேஷை நீங்கள் எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு கேட்டதெல்லாம் உண்மைதாங்க. ஆனால் அதுக்குன்னு அத்தை சொல்கிற மாதிரியெல்லாம் மதி கேட்கவே கிடையாதுங்க. மதி அதை சொல்கிற விதம் தப்பாலாம் எதுவும் சொல்லலைங்க, சொன்னது உண்மைதான் அப்படின்றாங்க. அத்தையாக தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது கூட இல்லைங்க, மதி அத்தைக்கிட்ட பேசுகிற வரைக்கும் அத்தை நல்லா தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நெஞ்சு பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு என்னமோ அத்தை மதி கோவப்பட்டு இப்படி அத்தைக்கிட்ட பேசினதுனால தான் அத்தை இப்படியெல்லாம் நடிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுதுங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் மதி பேசவே இல்லைங்க. கொஞ்சம் நீங்களாச்சும் அத்தைக்கு ஏதாச்சும் சொல்லி புரிய வைங்க. சுரேஷ்க்கு இதை எடுத்து சொல்லுங்கள். தேவையில்லாமல் சுரேஷ் இதனால் கோவப்பட்டு மதிக்கிட்ட ஏதாச்சும் சண்டை போட்டுற போகிறான் அப்படின்றாங்க. நானும் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், அத்தை இப்படியே தாங்க இருக்காங்க அப்படின்னுவோம். சரி மலரே நான் பார்த்துக்கிறேன்னு அடுத்து பாக்கியராஜ் வர்றதுக்காக மலர்கிட்ட பேசிட்டு சரின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. பாக்கியராஜ் எங்கடா போயிட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. அப்பா இதோ வரேன்ப்பா அப்படின்றாங்க. என்னடா உன் அம்மா இங்கே வழியில் துளிச்சிட்ருக்கா, ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கடா அப்படின்றாங்க. பா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அம்மாவை ஹாஸ்பிட்டல் தூக்குங்க, அம்மாவுக்கு என்ன ஏதுன்னு பார்க்கலாம், அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்றாங்க. இல்லைடா இல்லை, இந்த ஏச்சியும் பேச்சியும் தான் வாங்கிக்கிட்டு நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், பேசாமல் நான் செத்து போயிடுறேன்டா, அப்புறம் அவள் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னலாம் பேசுகிறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? என் அம்மா என்ன பேச்சு பேசுகிறாங்க பாத்தியா அப்படின்றாங்க. ஆமாம் உங்கள் அம்மா என்ன பேச்சு பேசுகிறாங்க, அவங்கள நானும் இதெல்லாம் பேச சொன்னேன், அவங்க தான் ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்கன்னா நீங்களும் ஆளாளுக்கு உட்காந்துக்கிட்டு அவங்க கூட நெஞ்சு வலிக்கிற மாதிரி நீங்களும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்களுக்கு நெஞ்சு வலியில் ஒன்றும் இல்லை, சும்மா ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு மதி சொல்லவும் சுரேஷ்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடுதும். ஏய் இங்கே பார், இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் மரியாதை கெட்டுரும் அப்படின்னு அடிக்க இவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க. பாக்கியராஜ் இந்த மாதிரிலாம் பண்ணாதடா சுரேஷே அப்படின்னு எந்திரிச்சு போய் தடுத்து விடுறாரு. அதுக்கப்புறமா இங்கே பார், ஒழுங்கு மரியாதையாக அம்மா கிட்ட நடந்ததுக்கு மன்னிப்பு கேடு, அதுக்கப்புறமா தான் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியும், அப்போ தான் அம்மா வருவாங்க, இல்லைனா இந்த மாதிரி அம்மா வரவே மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, சொல்கிறத கேளு, முதல்ல அவங்க கிட்ட சாரி கேளு அப்படின்றாங்க. நான் எதுக்கு சாரி கேட்கணும், நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் சாதாரணமாக தான் பேசினேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நெஞ்சு வலியில் ஒன்றும் இல்லை, அவங்க ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க, என்னால் வர முடியாது அப்படின்னு சாரியும் கேட்க முடியாதுன்னு மதி சொல்லிடுறாங்க. என்ன திமிரு பார்த்தியா நீ இவளுக்கு, அண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ கொழுப்பு அப்படின்றாங்க. மொத்தமாக பெரிய ட்ராமாவே எல்லாருமா சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. மதி ஆளுக்கு பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காங்க. யார் சொல்லி மதியம் கேட்குறவங்களே கிடையாது. மலர் போய் சொல்கிறாங்க, மலருக்கே ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லைங்க. அப்படியே அவங்களையே வந்து எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் கேட்க முடியாது, நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தான் இந்த நிலமையில் இருக்கிறீங்க, என்னால் மன்னிப்பு கேட்கவே முடியாது, அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், அவங்களுக்கு இது நெஞ்சு வலியிலன்றது உங்களுக்குவே நல்லா தெரியும், அவங்க தான் அப்படி சும்மா ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னா எல்லாரையுமா இப்படியெல்லாம் ட்ராமா போட்டு அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி அவங்க எல்லோரும் திசை திருப்புறாங்க. அவங்க நடிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் சாரி கேட்க மாட்டேன், என்னால் முடியாது அப்படின்றாங்க. மன்னிப்பு கேட்க முடியாதா, அப்போ நீ இந்த வீட்டில் இருக்காதா, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்றாங்க. நீங்கள் சொன்னால் நான் உடனே போயிடணுமா, என்னால் வீட்டை விட்டு போக முடியாதுன்றாங்க. பயங்கர சண்டைக்கு அப்புறமா வீட்டை விட்டு போ அப்படின்னு சுரேஷ் கையை பிடிச்சி இழுத்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மதியை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு போவாங்கன்னு பார்த்தா அமைதியாக அவங்க பாட்டுக்கு போய் ஒரு ஓரமாக வெளியில் போய் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க.
டேய் சுரேஷ், இங்க பாருடா, என்ன பிரச்சனையா இருந்தாலே அதை பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு வீட்டை விட்டு அனுப்புறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லடா அப்படின்றாங்க. ஆமா சுரேஷ், கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்றாங்க. அண்ணி, இவ்வளோ தூரம் எல்லாருமே சொல்றோமே, ஏதாச்சும் அவ கொஞ்சமாச்சும் மதிக்கிறாளா பாத்தீங்களா? அவ இஷ்டத்துக்கு தான் அவ ஆடிட்டு இருக்கா. வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாலையும் இங்க இருந்து போய் அங்க உட்காந்துட்டு இருக்கா. இவ பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கடுப்பாவும் எரிச்சலாவும் தான் இருக்கு. ஒவ்வொரு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. இல்ல, இது இப்பவே சரிப்பட்டு வராது. இப்பவே நான் மாமாவுக்கு ஃபோன் பண்றேன்னு தங்கராஜுக்கு கால் பண்றாங்க. தங்கராஜுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி வர வச்ச உடனே அவரும் நேரா இங்க வராரு. வந்ததுக்கு அப்புறமா என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன் மதி இப்படிலாம் பண்ற, ஒரு சாரி தானே அத்தை கிட்ட கேளு, பெரியவங்கன்னா அப்படிதான், அத்தைக்கு மரியாதை கொடுத்து நீ நடந்துக்க கூடாதா அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத நீங்க எனக்கு சொல்லாதீங்க அப்படின்றாங்க. இதனால கோவம் வருது நம்ம தங்கராஜுக்கு. மாப்பிள்ளையவே எதிர்த்து பேசிட்டியா நீ, மாப்பிள்ளையவே எதிர்த்து பேசிட்டியா? மாப்பிள்ளை, இவ அத்தை மாமான்ற மரியாதைக்கு எங்களுக்கே மரியாதை கொடுக்கறதில்ல, இதுல நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளை, உங்களுக்கு போய் அதுவும் இவ மரியாதை கொடுப்பான்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு மாப்பிள்ளை. இவகிட்டலாம் அதை எதிர்பார்க்கவே முடியாது. நீங்கள் இப்போவே அவள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு மதியோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. ஒரே பிரச்சனையாக பண்ணிடுறாங்க. மதிக்கு இப்படியெல்லாம் இவங்க செய்ய தான் இன்னும் கோபம் அதிகமாகுது. அப்படி இன்னும் துணிச்சலாகவும் திமிராகவும் நிற்கிறாங்க மதி. அவங்க அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறமா நடந்த பிரச்சனை அவங்கக்கிட்ட எதிர்த்து சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறா, ஒரு சாதாரண டீ டம்ளர் எடுத்துகிட்டு போய் வைக்க சொன்னதுக்கு இப்படிலாம் பேசுகிறா, உங்கள் புருஷன் குடித்த டீ டம்ளரை நீங்கள் எடுத்துகிட்டு போய் போட மாட்டீங்களா? ஏன் உங்கள் புருஷனே தான் எடுத்துகிட்டு போய் போடுவாங்களா? இதனால தான் உங்கள் அம்மா உனக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்கன்னு கேட்டேன். அதுக்கு போய் எண்ணுக்கு புள்ள வளர்க்க தெரியலன்னு என்கிட்ட சண்டைக்கு நிற்கிற மாதிரி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா. எனக்கு நெஞ்சே வலிக்குது, விட்டால் நான் செத்துருவோம் போல இருக்குன்னு அவங்கக்கிட்டேயும் ட்ராமா போடவும் அவங்க உடனே துடிச்சு போய் அவங்களும் வந்து சம்மந்தி அம்மாவுக்கு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். என்ன மதி, நீ ஒருத்தவங்களுக்கு இப்படி ஆகிற நிலைமைக்கு நீ ஆளாக்குவியா? இந்த அளவுக்கு அவங்க கிட்ட சம்மந்தி அம்மா கிட்ட கோவப்படுவியா, சண்டை போடுவியானெல்லாம் கேட்குறாங்க. அப்பா, அவங்க தான் ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்களும் புரியாத பேசாதீங்கப்பா. முதல்ல உங்களை யார் வர சொன்னது? உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, இங்கே என்ன பிரச்சனையாக இருந்தாலே நான் பார்த்துக்கிறேன்னு, நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்றாங்க. ஓ, நீ இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி அத்தைக்கு நெஞ்சு வர வைக்கிற அளவுக்கு நீ பேசியிருக்கிற, இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, உங்கள் அப்பா அம்மா வரக்கூடாதுன்னு நீ சொல்கிறியா? இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றாங்க. இங்கே நடந்துட்டு இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தேவையில்லாமல் எதுக்கு அவங்கள கூப்பிட்டு இப்படி பஞ்சாயத்து பண்ணி நியாயம் பண்ணுறீங்களோ? ஒரு சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு தான் இப்படி பெருசாக்குறீங்களோன்னு தெரியல அப்படின்னு மதி சொல்லுவோம். இது சின்ன விஷயமா அப்படின்னு தங்கராஜ் கேட்கவும், பார்த்தீங்களா சார், உங்கள் பொண்ணு எப்படி பேசுகிறான்னு பார்த்தீங்களா அப்படின்றாங்க. தேவராஜ், பாருங்க அப்படின்னு சொல்லவும், ஏமதி இப்படிலாம் நடந்துக்கிறா, உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா இல்லையா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு நெஞ்சு வலின்னு நீங்கள் ஆக்டிவ் பண்ணிட்டுருக்கீங்க. தேவையில்லாங்க இங்கே பேசி பிரச்சனையை பெருசாக்கி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் பண்ணிடாதீங்க. அப்பா, நீங்கள் முதல்ல கிளம்புங்க. அம்மா, நீங்கள் முதல்ல அப்பாவை கூப்பிட்டுட்டு கிளம்புங்க. சும்மா சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் சும்மா இங்கே வந்து நிற்காதீங்க, என்ன சரியா? நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்றாங்க. மதி, மாப்பிள்ளை உன்னை வீட்டை விட்டு போக சொல்லியிருக்கிறாரு, இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீ வீட்டை விட்டு வெளியே வந்து உட்காந்துட்ருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இதை பேசி சரி பண்ணாமல் ஆரம்பத்திலேயே விட்டு வச்சா பிரச்சனை பெருசாக போய் முடியும். இங்கே பாரு மதி, பெரியவங்க அவங்க அப்படி தான், கொஞ்சமாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி நீ போகக்கூடாதா? ஒரு டீ டம்ளர் தானே, உன் புருஷன் குடிச்சது தானே, ஏன் நீ எடுத்துகிட்டு போய் போட முடியாதா? உன் மாமியார் கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்கன்னு பேசவும், என்னம்மா நீ அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேன்ற. துவைச்ச டவலை, அதாவது ஈர துணியை அப்படியே பெட்டில் போடுறாரு, பேண்ட் அங்கங்கே போடுறாரு, விட்டால் ஷூ காலோட உள்ளே போகிறாரு, டீ குடிச்சிட்டு இங்கேயே வச்சுட்டு போடுறாரு, சாப்பிட்டு தட்டு எடுக்க மாட்டேன்றாரு. இதெல்லாம் சின்ன விஷயம் தானம்மா, இதெல்லாம் ஏன் நம்ம வீட்டில் நாம் எல்லாரும் செய்யலை, அதே மாதிரி இவரும் செய்யக்கூடாது அப்படின்றாங்க. ஓ, உன் அப்பா உங்கள் வீட்டில் இதெல்லாம் செஞ்சா இங்கேயும் சுரேஷ் அந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறியாம்மா நீ? சுரேஷ் போலீஸ்காரன், அவன் கெத்தாக இருக்கணும். இந்த மாதிரி தட்டு எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன வேலைகள் செய்கிறது, அது அவன் வேலைக்கு கொஞ்சம் கூட சரியில்லாத ஒரு விஷயம். ஆம்பளை சம்பாதிக்கிறான், அவன் அப்படி தான் நடந்துப்பான். ஏன் சாப்பிட்ட தட்டு ஆம்பளைங்க தான் எடுத்துகிட்டு போய் போடணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? லேடிஸ் தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். காலகாலமாக எல்லாரும் அப்படி தானே நடந்துட்டு வராங்க, எல்லார் வீட்லேயும் அப்படி தானே இருக்குது. என்ன தேவராஜ், நான் சொல்கிறது சரிதானே? அப்புறம் என்ன உங்கள் பொண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்கா? மாப்பிள்ளை சாப்பிட்ட தட்டை எடுத்துகிட்டு போய் போடுவாரா உங்கள் வீட்டு மாப்பிள்ளை? நீங்களே சொல்லுங்கள், எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்தாலையும் சாப்பிட்டுட்டு அப்படி தான் நடந்துக்கணுமா அப்படின்னு தங்கராஜ் கேட்கவும், உங்களுக்கு புரியுதா இல்லையா? எங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒன்றும் அப்படி நடந்துக்க சொல்லி நான் சொல்லலை, இது அவங்க வீடு தானே அப்படின்றாங்க. இங்கே பாருமா,
அதாவது உங்கள் வீட்டுக்கு போனால் எப்படி சுரேஷ் செய்ய மாட்டானோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருப்பான். அங்கே எப்படி நீ உங்கள் வீட்டுக்கு சுரேஷ் வந்திருக்கான்னு எல்லாத்தையும் செய்வியோ அதே மாதிரி இங்கேயும் நீ செஞ்சு தான் ஆகணும். விட்டா நீ சாப்பிட்டு தட்டை எடுத்துகிட்டு போய் உன் புருஷனை போட சொல்வ போல இருக்கே அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்லலை, அவங்க வேலையை அவங்கவுங்க தான் செஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் கலாட்டாவாக முடிஞ்சு பயங்கர கலாட்டாவாக நடந்துட்டுருக்கு. என்ன தேவராஜ், உங்கள் பொண்ணுக்கு என்ன சொல்ல போகிறீங்க இப்போ, அறிகுறி என்ன பண்ணலாம் அப்படின்னலாம் கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் சமயமா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். மதி என் கூட வான்றாங்க. எங்கம்மா அப்படின்னும் மதி வா அப்படின்னு அவங்களோட ரூமுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, என்னம்மா எதுக்குமா எங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. மதி எதுக்கிட்டே இப்படி பண்ணிகிட்ருக்க, அங்கே இருந்த வரைக்கும் தான் எங்களை உயிரை வாங்கிட்டு இருந்த, டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, இது எல்லாத்தையும் இங்கே சொன்னால் மானு கெட்டு போயிடும். நீ அந்த வீட்லேயே எப்படி நடந்து பண்ணி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே இருக்கிற மாதிரியான இல்லாமல் இங்கேயாச்சும் ஒழுங்காக இருக்கலாம்ல, ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறது தாண்டி ஒரு பொண்ணுக்கு நல்லது, ஏன் உன்னால் அது கூட செய்ய முடியாதான்னு அவங்க அம்மா பேசுவோம். இங்கே பாரும்மா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசலனா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட இப்படி நடந்துக்கணும் அட்வைஸ் பண்ணாத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்றாங்க. மதி சொல்கிறத கேளுடி, உன் காலில் வேணாலே விழுகிறேன்டி, உனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்டி, உன்னை நினச்சி ஒவ்வொரு நாளும் நாங்கள் அங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இப்போ உன் வாழ்க்கை இப்படி ஆகுது, நீ இப்படியெல்லாம் செய்கிறதுனால உனக்கு என்ன ஆகிடுமோ, இப்போ நடக்கிற மாதிரி ஏதாச்சும் பெரிய பிரச்சனை ஆகிடுமோ, உன்னோட வாழ்க்கை வீணாக போயிடுமோன்னு உன் அப்பா உன்னை நினச்சி அவ்வளோ கவலைப்படுறாரு. ப்ளீஸ் டி, திரும்பவும் உடம்பு சரியில்லாமல் போய் அவருக்கு ஏதாச்சும் ஆகிட போதுடி, அப்புறம் நாங்கள் எல்லாரும் நடுத்தெருவில் தான் நிற்கணும். சொல்கிறது கேளு மதி, கொஞ்சமாச்சு யோசிச்சு முடிவெடு மதி, ப்ளீஸ் கொஞ்சம் மாப்பிள்ளை கிட்ட சண்டை போடாமல் அமைதியாக இரு அப்படின்றாங்க. என்னம்மா நீ புரிஞ்சுக்காம அப்படின்னு, ப்ளீஸ் மதி ப்ளீஸ் அப்படின்னு காலில் விழுந்து அழுகுறாங்க. எந்திரிம்மா, இப்படி தான்மா என் காலில் விழுந்தே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டிங்கல்ல, அதான் முடிஞ்சிடுச்சுல்ல, திரும்பவும் ஏமா அப்படின்றாங்க. ப்ளீஸ் மதி சொல்கிறத கேளு அப்படின்னுமோ, ஆமாம் விடுங்கம்மா, வா இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன்னு சம்மந்தம்மா கிட்ட சாரி கேளு வா அப்படின்னு அவங்க அம்மா பிடிவாதமாக இழுத்துட்டு வராங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, அவங்க அம்மா சொன்ன மாதிரி மதி சாரி கேட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறாங்களா, எப்படி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.